மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். வவ்வால் மீனில் முள் கம்மியாக இருக்கும், அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மசாலா தடவிடலாம். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி எல்லா மீனையும் நம்ம மசாலாவில் பரட்டி வச்சிடலாம். இது நல்லா காயட்டும். காஞ்சதும் எண்ணெய் சூடானதும் நம்ம இதில் பொரிச்சு எடுத்துடலாம். மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன், அதை அரைச்சிக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு. ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டு மீன் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியும் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுங்கிறனால நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நான் தலை வால் மட்டும்தான் எடுத்திருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு. நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். மீன் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கலந்து விட வேண்டாம். இப்போ லைட்டாக கலந்துட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு அண்ட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு அண்ட் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.